என் பேர் நந்தினி. எனக்கு சொந்த ஊர் மதுரை தான். ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்தது கரூர்ல. 15 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஒவ்வொரு வருஷமும் இந்த அழகர் ஆத்துல இறங்குறதுக்கு சித்திரை திருவிழாக்கு இங்க வந்துருவேன். நேற்று அழகர் புறப்படும் போது அழகர் கோயில்ல பார்த்தோம், அப்புறம் அப்பன் திருப்பதியில பார்த்தோம். இன்னைக்கு எதிர் சேர்வைக்கு இங்க பார்த்துட்டு இருக்கோம். இதை விட நாளைக்கு தான் ஹைலைட்டு. நாளைக்கு தான் அழகர் ஆத்துல இறங்குவாரு. சூப்பரா இருக்கும். எல்லாரும் வாங்க, அழகரோட அருள் வாங்கிக்கோங்க. நேத்து அழகர் கோயிலிருந்து கிளம்பின அழகர் இன்னைக்கு காலையில 3 மாவடியில இருந்து ஒரு மண்டகப்படியா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து இப்ப நாங்க அவுட் போஸ்ட்ல இருக்கிறோம். அழகான தரிசனம். நிறைய மக்கள் தண்ணி தாகத்துக்கு நிறைய கொடுத்தாங்க. பிரசாதங்கள் நிறைய மன நிறைவா செல்றோம். வருஷம் ஃபுல்லா இந்த அழகர் திருவிழா இங்க எல்லாருக்கும் குடும்பத்துல ஒரு திருவிழா மாதிரி. இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் நிறைய மக்கள் வரணும், நிறைய மழை வரணும், மழை பெருகணும். நன்றி. மதுரையில இருந்து வரோம், அனுப்பனட்ல இருந்து வரோம். அழகர் திருவிழா ரொம்ப பிரமிக்க வைக்க விஷயம் உள்ளது. அவரை பார்த்தாலே போதும், வேற எதுவுமே வேண்டாம். அவரை பார்க்க பல கோடி மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் வருவாங்க. நிறைய பேர் மன மகிழ்ச்சியோட போவாங்க. இன்னும் இதோட இன்னும் பயங்கரமா இருக்குண்ணா. தலாகுளத்துல பூப்பல்ல இன்னைக்கு நைட்டு தங்குவாரு. இன்னைக்கு விடிய விடிய இருப்பாங்க. காலைல அதோட அழகர் குதிரையில வர ஆரம்பிச்சிருவாங்க. அழகர் ஆத்துல இறங்கிட்டு ஒவ்வொரு மண்டபமா போய் நைட்டு அதுல இருந்து தசாவதார நிகழ்ச்சிலாம் நடக்குங்க. பவானி. பேர் சந்தானலட்சுமி. நான் மதுரையில இருந்து வரேன். இங்க அழகர் திருவிழா ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இப்ப அழகர் வர்றாரு. அவரை வரவேற்கிறதுக்காக நாங்க ரொம்ப மனம் மகிழ்ச்சியோட வரவேற்றுட்டு இருக்கோம். நாளைக்கு வைகை ஆத்துல ஆத்துல அழகர் இறங்குறாரு. அதை பாருங்க. எல்லா பக்தர்களும் வைகை ஆத்துல அழகரோட தரிசனத்தை பெற்று நல்ல எல்லா நலனும் பெற்று வாழணும். இதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மீனாட்சி திருவிழா அண்ட் அழகர் திருவிழா இது ரெண்டையும் பாக்குறதுக்காகத்தான் இந்த ஜென்மமே எடுத்துருக்கோன்ற மாதிரி எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்குது. என்னோட பேர் சந்தானலட்சுமி. நான் ஒரு ஆசிரியர்.